தமிழகத்தையே உலுக்கிய கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பான விசாரணை நிறைவடைந்து அதன் தீர்ப்பானது தற்பொழுது வாசிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய இந்த 3 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 பேரும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழகம் முழுக்கவே இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் இந்த விவகாரம் அப்படி ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. கடந்த 2025 நவம்பர் மாதம் நடந்த இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது இந்த தீர்ப்பு முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து செய்தியாளர் பாரதிராஜா நம்மோடு இணைப்பில் இணைகிறார். பாரதிராஜா, வணக்கம். இந்த சம்பவத்துடைய பின்னணி, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை எல்லாம் விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. கோவையில் நடந்த இந்த சம்பவம், அதாவது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இரவு இந்த சம்பவம் நடக்கிறது. 21 வயதான கல்லூரி மாணவி தனது ஆண் நண்பருடன் அந்த பீலமேடு பகுதியில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது அங்கு வந்த 3 பேர் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு அந்த மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள். இதன் பின்னர் அந்த மாணவி எங்கு இருக்கிறார் என்ற தகவல் கூட தெரியவில்லை. தாக்கியதில் அந்த ஆண் நண்பர் மயக்கமடைகிறார். இரவு 11:20 மணி அளவில் அவர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து தன்னுடன் வந்த தனது தோழியை இது போன்று 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்தார்கள், இப்போது தோழியையும் காணவில்லை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை காவல்துறைக்கு தெரிவிக்க உடனடியாக காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேர தேடுதலுக்கு பிறகு அந்த மாணவி சற்று தொலைவில் உள்ள ஒரு இடத்திலிருந்து மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பீலமேடு போலீசார் விசாரணை நடத்தியுள்ள சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ், அதே போல கார்த்திக், காளீஸ்வரன் என்று 3 பேர் மற்றும் மதுரையைச் சேர்ந்த குணா ஆகியோர் பிடிக்கப்பட்டனர். போலீசார் இவர்களை பிடிக்க முயன்ற போது அவர்கள் தப்பியோடவும் முயன்றனர். இதனால் அவர்களது காலை சுட்டி போலீசார் பிடித்திருந்தார்கள். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையானது அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது அனைவரும் அறிந்தது. நீதிபதி சுந்தரராஜன் இந்த வழக்கை விசாரணை நடத்தினார். இந்த வழக்குல 50 பக்கத்துல முதல் குற்றப்பத்திரிகை, அதாவது முதற்கட்ட குற்றப்பத்திரிகையும், அதன் பிறகு 220 பக்கத்துல கூடுதல் குற்றப்பத்திரிகை என 2 கட்டங்களாக இந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சம்பவ இடத்துல கைப்பற்றப்பட்ட தடயங்கள், மரபணு பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் பூர்வமான தடயங்கள், அது மட்டும் இல்லாம 112 பேர் இந்த வழக்குல சாட்சிகளாக சேர்க்கப்பட்டார்கள். மருத்துவர்கள், அதே போல சம்பவ இடத்தில் இருந்தவர்கள், சிசிடிவி கேமரா அப்படின்னு 112 சாட்சிகள் இந்த வழக்குல இடம்பெற்றிருந்தது. விசாரணை அப்படின்றது வந்து கடந்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கியது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 21 நாட்கள் இந்த சாட்சிகள், 112 சாட்சிகள் சொன்ன அந்த சாட்சிகள் தொடர்பாக 21 நாட்கள் அந்த சாட்சிகளிடம் விசாரணை நடந்தது. அரசு தரப்புல வழக்கறிஞர் ஜீஷா வாதாடினார். எதிர்த்தரப்புல குற்றம் சாட்டவர்கள் தரப்புல சசிகுமாரும் வாதிட்டார்கள். இந்த வழக்குல எல்லாம் முடிஞ்சு, வாதங்கள் அனைத்தும் முடிஞ்சு இன்று தீர்ப்பு அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி இன்று காலையே அந்த 3 பேரும் குற்றம் சாட்ட 3 பேர் அனைவரும் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள். இப்ப தீர்ப்பு வழங்குவதற்காக நீதிபதி வந்துவிட்டார். தற்போது தீர்ப்பு நகலை வாசித்து வருகிறார். இந்த வாசித்து வருகிற முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்கள் என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயங்களை முதல்ல சொல்வார். அதுக்கு என்னென்ன தண்டனைகள் அப்படின்லாம் இருக்கும். அதுல முதலாக 324/4 இது வந்து சேதம் ஏற்படுத்துதல், அதாவது இன்னொரு மேல தாக்குதல் நடத்துதல். 140/3 ஒரு ஆள் கடத்தல். அதே போல 309/6 வழிப்பறி. நான் இப்ப சொல்றது எல்லாமே ஐபிசி, இப்ப அது எல்லாமே பிஎன்எஸ்ஆ மாறி இருக்கு. அதே போல 70/1 கூட்டு பாலியல் வன்கொடுமை, 140/4 இயற்கைக்கு மாறான பாலியல் உறவு. இது போன்ற பல சட்டப்பிரிவுகள் தற்போது வாசிக்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் என்னென்ன தண்டனை அப்படின்ற விவரங்கள் இன்னும் சில நிமிடங்கள் நமக்கு தெரிய வரும். என்றால் இந்த அனைத்தையும் வாசித்துவிட்டு என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டன, அதில் எந்த அடிப்படையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்பதையெல்லாம் முழுமையாக குறிப்பிட்டு நீதிபதி தீர்ப்பை இன்னும் சற்று நேரத்தில், தீர்ப்பின் இறுதியான விஷயத்தை, அந்த ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த இறுதி விஷயத்தை வாசிப்பார். பார்த்துக்க.
பாரதிராஜா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதில் சம்மந்தப்பட்ட கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி இவங்க 3 பேருமே ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ்னு சொல்லப்படுது. அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க பற்றின விவரங்கள் இருக்கா? கண்டிப்பாவே இவங்க மேல சில வழக்குகள் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டாலும் கூட அந்த வழக்குக்கும் இந்த வழக்கும் இவங்க வந்து ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ். எந்தெந்த வகையில இவங்க கஞ்சா பயன்படுத்துதா சொல்லப்படுது, வேறு சில வழிப்பறி சம்பவங்கள்ல ஈடுபட்டதா சொல்லப்படுது. ஆனால் இது போன்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம பார்க்கணும். அந்த தொடர்பான எந்த வழக்கும் இல்லை. ஆனால் இவர்களது பேர்ல குற்ற வழக்குகள் இருக்கின்றன அப்படின்றத போலீசார் தெரிஞ்சுட்டாங்க சில பேர் மீது. அதுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட இந்த இவர்களுக்கு குற்ற பின்னணி இருக்குது இல்லையா, அதையும் நீதிபதி கருத்தில் கொள்வார் இந்த தீர்ப்பின் போது அப்படின்றது நம்ம முக்கியமா பார்க்கணும் பார்த்திபன். ரைட், நன்றி பாரதிராஜா. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.